இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த குடிகாரனோட ஒய்ஃப் இருக்காங்களே, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறேன், இங்கே எல்லாருக்கும் என்ன வேடிக்கை, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஆளுக்கு ஒவ்வொருத்திக்கும் போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க மக இருக்காங்கல்ல ரேவதி, அவங்க அப்பாவை முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போக, மாமா எனக்கு ஒரு நல்லா புரிஞ்சிச்சு மாமா, இங்கே நம்ம அடிமைகளாக இல்லை குத்தடிமைகளாக இருக்கவும் தயாராகிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி தயார் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கதையும் அவங்க மக வந்துட்டு கேட்டுடுறாங்க. சே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக விறுவிறுன்னு கிளம்ப ஒரு இடத்துல போய் சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அங்கே வராங்க. என்னம்மா கோவமா அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா கோவம் தான், உங்கள் மேலே தான் கோவம், நீங்களே வந்து என்னன்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்ல, நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்றாங்க. ஏன்ப்பா அம்மா வந்துட்டு இப்படி பண்ணுறாங்க, நாளுக்கு நாள் அவங்களோட சேட்டையெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே போயிடுது, அவங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணி வச்சிடுறாங்க, நம்ம குடும்பத்துக்கு தானப்பா பின்னாடி பிரச்சனையாக வருது, டெய்லி வந்துட்டு சண்டை சச்சரவன் இதெல்லாம் பார்த்து பார்த்து அழுத்துருச்சுப்பா எனக்கு, ஏன்ப்பா அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு ஆம்பளை, அவரோட மீசை போய் எடுக்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களாப்பா, நீங்களும் பார்த்துட்டு அமைதியாக தானே நின்னீங்க, உங்களால் எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல, என்னால் என்னமா சொல்ல முடியும், எனக்கு அது பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் ஏன்ப்பா நீங்கள் தானேப்பா வந்துட்டு அம்மாவை கேள்வி கேட்கணும், நீங்களே இப்படி பம்மி பம்மி வேலைக்கார மாதிரி இருந்தால் என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா, அவங்க அம்மா இப்படி மாறுறதுக்கு காரணம் வேறு அப்படின்னு சொல்ல, அது என்னன்னு என்கிட்ட இப்போ சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, வேணாம்மா உனக்கு தெரிய வேணாம் அப்படின்றாங்க. சும்மா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒரு மாமா இருந்தாருப்பா, அந்த அவர் வந்துட்டு ஒரு பஞ்சாயத்தில் தீர்ப்புக்காக வந்திருந்தாங்க, எங்கள் அப்பா தப்பான தீர்ப்பை கொடுக்க போய் அவங்க மாமா வந்துட்டு அந்த ஒரு மன உளைச்சல்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டது என்னப்பா சொல்கிறீங்க, மாமா செத்துட்டாரா அப்படின்னு சொல்ல, ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு கோவம், தப்பான தீர்ப்புனால இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருதிக்க கோவமாக இருக்குது, அப்பாவால் தானே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் உங்கள் அம்மாவுக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன், அப்போ நாங்கள் ஊரை விட்டு ஓடி வந்தோம், ஆனால் அப்போ உங்கள் அம்மா எங்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினா, இனிமேல் எங்கள் அப்பா அம்மா யாரையும் நான் போய் பார்க்கக்கூடாதுன்னு, அதனால தான் இங்கே இருக்கேன், இவ பண்ணுற ஒவ்வொரு சேட்டையும் என்னால் பொறுத்துக்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடலான்னு போல தான் எனக்கு தோணும், ஏன்னா நான் அங்கே போனால் மகாராஜா மாதிரி இருப்பேன், ஆனால் உங்களை விட்டு என்னால் போக முடியல, நான் போகணும்னு நினைக்கிறப்பெல்லாம் உங்கள் 4 பேர் மூஞ்சி தான்ப்பா எனக்கு ஞாபகம் வரும், நான் வந்துட்டு அம்மா அப்பா பிரிஞ்சு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன பிரிஞ்சு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்பா எங்களுக்காண்டி அப்பா இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாடா எனக்கு வந்துட்டு நீங்கள் தான் எனக்கு முக்கியம், இனிமேல் என் வாழ்க்கை இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு, ஆனால் உங்களோட வாழ்க்கை இனிமே தானே, நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்பா லவ் யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இதெல்லாம் கார்த்தி கேட்டுகிட்டே அப்படியே கண்கலங்கி ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காரு. அடுத்த சைடு வந்துட்டு கார்த்தி ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கா, அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு வரா, வந்ததும் எங்கே இந்தாங்க டீ அப்படின்னு சொல்ல, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி டீ குடிக்கிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க என் பாட்டு ரொம்ப அழகாக இருக்குது, இதெல்லாம் ஒரு டேலண்ட்டு கிடைக்கிறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு சாங் ரெடி பண்ணியிருக்கேன், அதை கேட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போகிறேன் மேலே மேலே பூலோகம் என் காலின் கீழே அப்படி பாட ஆரம்பிக்க கார்த்தி அப்படியே மெல்ட் ஆகி போய் நின்றுறாரு. ஃபுல்லாக தீபாயாவமாக இருக்குது, அவரால் அந்த சாங்கை கேட்கக்கூட முடியல, அப்படியே ஒரு மாதிரி மனசை கல்லாக்கிக்கிட்டு கேட்டுட்டா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி அங்கே இருக்கிற மாடிப்படியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காரு. அதே சமயத்தில் வெளியில் காமிச்சிட்டு இருக்காங்க. சந்திரகலா ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவரும் அந்த ராஜா சேதுபதி கிட்ட வம்பிழுத்தார்ல வில்லன், 2 வில்லனும் கூட்டம் கூடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. யோ நீ என்ன சொல்கிற தெரியுமா, வந்த விஷயத்தை வந்துட்டு மறந்துடாத, இதான் அந்த சாமுண்டீஸ்வரியோட வீடு, அவகிட்ட போய் கை கட்டி நில்லு, இப்போ மீசை முறுக்கிட்டு நிற்கிற பாரு, அப்பெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவள் சரியான திமிரு பிடிச்ச பொம்பளையா இருப்பா போல அப்படின்னு சொல்ல, ஆமாம் சரியான ஆள் அவள், நானும் அவளை தோக்கடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், அந்த ராஜா சேதுபதி உனக்கு எதிரி, எனக்கு இவ எதிரி, நம்ம 2 பேரும் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகிக்கணும் புரியுதுல, அதனால சொல்ல வந்த காரியத்தை அவன் முன்னாடி பம்மிக்கிட்டு அப்படியே பதுங்கிக்கிட்டு சொல்லு, அப்படியே நெஞ்சை நிமித்திக்கிட்டு போய் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு, ராஜா சேதுபதி ஊர்லேருந்து வரேன், அவர் அமுச்சு விட்டாங்க, கோவிலை வந்துட்டு திறந்துட்டாங்க, அவங்க பேரை வந்து அவங்க மாமா கூட்டு போகிறதுக்கு வர்றான், அப்படி வந்துட்டு அமுச்சு விடாட்டி அவங்க கோவத்துக்கு ஆளாவீங்க, அதை மட்டும் சொல்லுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. உள்ளே வந்துட்டு அது மாதிரியே வந்துட்டு காலிங் பெல் அமுச்சிட்டு இருக்கா, அவங்க மருமகன் தான் வர்றாங்க, அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, எந்த அம்மா அப்படின்னு கேட்க, அதான் சாமுண்டீஸ்வரி அம்மா அப்படின்னது, ஓ அத்தையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. கார்த்தி கிராஸ் பண்ணி போகிறப்போ கார்த்தி வந்துட்டு பார்த்துடுறாரு, டக்குன்னு வந்துட்டு சைடில் திரும்பி ஒளிஞ்சு நின்றுக்கிறாரு. உள்ளே போனதுமே யார் உங்களை வர சொன்னது அப்படின்னு கேட்க, இல்லை நான் ராஜா சேதுபதி ஊர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அந்த நடுப்பொண்ணு தான் போய் வந்துட்டு கூப்பிட்டு வர்றாங்க. வரும்போதே வந்துட்டு சாமுண்டீஸ்வரி துப்பாக்கியோட வர்றாங்க. சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்க, கோவிலை வந்துட்டு திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் வந்துட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, என்னது கோயிலை திறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹாப்பி ஆகிட்டு இருக்க, இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு முறைக்கிறாங்க, இத்தனை நாள் திறக்காத கோவிலை இப்போ எதுக்கு திறந்தாங்களா அப்படின்னு கேட்க, மக்கள்லாம் மழை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னு சொல்ல, இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பேரை வந்தாங்க பட்டணத்துலேருந்து, அவள் தான் வந்துட்டு திறந்தாரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதும் அவங்க மாமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க பேரை இங்கே அவங்க மாமா கூப்பிட்றதுக்கு வருவாங்க, அப்படி விடலைன்னா ராஜா சேதுபதி ஐயா கோவத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க அப்படின்னு சொல்ல, யாருக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க, அவங்களால முடிஞ்சதை பார்த்துக்க சொல்லு, ஏன் ஹஸ்பண்டை நான் அமுச்சு விடணுமா, அதெல்லாம் முடியாது போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க. யார் வந்தாலும் அவங்களுக்கு இதுதான் கெதி அப்படின்னு சொல்ல, இந்த திக்கம் கார்த்தி வந்துட்டு அப்படியே ஒளிஞ்சு நின்று ஒரு மாதிரி அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்க குடும்பம் எல்லாருமே ஷாக்காக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருந்துரு.